கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:20 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் புவியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் புவியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பர லோகத்தில் சேர்க்கும் நாமமது. பர லோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். முதல் வசனத்துக்குள்ள நம்ம வருகிறோம். ஏசாயா 13வது அதிகாரம் 20வது வசனம். இனி ஒருபோதும் அதில் ஒருவனும் குடி வருவதில்லை. தலைமையை தோறும் அதில் ஒருவனும் தங்கி தாபரிப்பதில்லை. அங்கே அரேபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேய்ப்பர்கள் மந்தையை மேய்ப்பதும் இல்லை. இல்லை இல்லை இல்லை. ஆசீர்வாதம் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது இன்ஹெரிட். இன்ஹெரிட் அப்படிங்கிறது என்னன்னா அதில் குடியேறுவது. இன்ஹெரிட் குடியேறதுக்கு நஹால். இன்ஹெரிட் இங்கிலீஷ்ல நஹால். NA மேல நஹால். நஹால் குடியேறுவது. குடியேறுவதுனா என்னென்ன முத பார்க்க இருக்கிறோம். இதுக்கு என்னெல்லாம் இங்கிலீஷ் அர்த்தம் இருக்குன்னா பொசஷன். ஒரு தடவை ஒரு மில்லர் அப்படின்னு அவர் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய வீடு அவருடைய சித்தப்பாக்கு எழுதி கொடுத்துட்டார். கேட்டுக்கோங்க, எழுதி கொடுத்துட்டு ஒரு 10 லட்சம் ரூபா அந்த காலத்தில் வாங்கிட்டார். அதே நேரத்தில் அந்த வீட்டு மேல பேங்க்ல லோன் போட்டிருந்தார். பேங்க்காரங்க நோட்டீஸ் அனுப்பி 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 கடைசியில் சொல்லிட்டாரு, என்னால் கட்ட முடியாது, இங்க வீட ஆக்ஷன் போட்டுருங்க. வீட்டை ஆக்ஷன் போடுறதுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் சித்தப்பாட்ட காசு வாங்கி அந்த வீடை அவர் கொடுக்குறாரு. சித்தப்பாவுடைய சொந்தக்காரங்க அது உள்ள வச்சாச்சு. இன்னும் ஒரு கிரிமினல் பிரெயின் பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இவருக்கு அந்த வீடு வேணும். என்கிட்ட சொன்னார், நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணுங்க டாக்டர். நான் ஜெபம் பண்ணுவேன். நடந்தது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு தடவை சிவகாசிக்கு இந்த வெள்ளி சனி ஞாயிறு ஊழியத்துக்கு நான் அவரையும் என்னோட கூட்டிட்டு போறேன். அப்ப அதே நேரத்தில் அவருடைய மனைவியுடைய தம்பி டாக்டர் ரவி மச்சினர் அவர் என்கிட்ட வந்து சொல்லி, மில்லர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச
பேங்க் ஆஃபீஸ் இருக்காங்களா, இதுலேருந்து அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது, ஜோம் பண்ணுவோம் அப்படிதான் சொன்னேன். நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் வந்து திடீர்னு ரூலை மாற்று இவருக்காண்டி, நீங்கள் வட்டியெல்லாம் விட்டுருங்க, அசலை மட்டும் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசலை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி தான் நடந்தது. அசலை கொடுத்த உடனே பேங்க்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு இந்த இதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற ஆளெல்லாம் வெளியே அனுப்பி சீல் போட்டாங்க. இந்த நேரத்தில் தான் இன்ஹெரிட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு நான் விளக்க சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட நான் கேட்டேன், என்ன செய்யறது சார்? அவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த நேரத்தில் பூட்டை உடைச்சி பூட்டை பேங்க்காரங்க திறக்கும் பொழுது யார் முதல்ல உள்ள போய் இன்ஹெரிட் பண்றாங்களோ அவளுக்கு மில்லர் என்ன பண்ணாரு, அவங்க அம்மாவை வீட்டுக்குள்ள தூக்கி உட்காரிச்சிட்டார். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் என்ன கேட்டீங்கன்னா, வக்கீல் சொன்னார், சார் யார் அந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சுதந்திரம், இன்ஹெரிஷன். அது பாருங்க, பொசிஷன், டேக் அஸ் அ பொசிஷன், ரைட். இதுக்கு ஆதாரமான வசனங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்ளும் யாத்ராகமம் எடுங்க, 23வது அதிகாரம், யாத்ராகமம் 23 20. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ண ஸ்தலத்திற்குள்ளே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதன், நான் உனக்காக ஒரு இடத்த ஆயத்த பண்ணி வச்சிருக்கேன். இன்ஹெரிட், அது உனக்கு சொந்தம் கிடையாது, ஆனால் நீ அதை சுதந்திரித்து கொள்ளுவாய்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற இன்ஹெரிட். சரி, அடுத்து இதனுடைய விளக்கம் எங்க பார்க்கலாம்னா, உபாகமம் எடுத்துக்கோங்க. உபாகமம் 21வது அதிகாரம், இன்ஹெரிட், நஹால் 21:16. தகப்பன் தான் உண்டாக்கின ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளிலே வெறுக்கப்பட்டவர்களிடத்திலே பிறந்த முதல் பேரானவனுக்கு சிரேஷ்ட புத்திரன், விரும்பாதவனிடத்திலே பிறந்தவன் கொடுக்கும். இப்படித்தான் இது இது உங்களுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லி வெறுக்கப்பட்டன ஒரு கூட்டம் இருக்கு. சரி, இன்னொரு வருஷம் தவாசிர ஆர்த்தர் போயிடும். என்னாகமம் 34வது அதிகாரம், இன்ஹெரிட் 34:2. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்லவது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்கையில் உள்ளப்பட்ட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது, நீங்கள் கானானிலே சேரும் பொழுது. இன்ஹெரிட், இது நம்பர் 1. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ஜெனரேஷன். வசந்த வாசிக்கிறவங்களுக்கு 13வது அதிகாரம் 20வது வசனம், ஏசாயா, இனி ஒருபோதும் அதில் குடியேறுவது தலைமுறை தோறும் ஜெனரேஷன். ஜெனரேஷனுக்கு ரொம்ப குட்டி ஹீப்ரு வேர்ட் டோர், டோர், டி ஓ மேல ஆரோ இருக்குது, டோர் கோடு கிடையாது, மேல டோர், டோர், டி ஓ ஆர், டோர். ஜெனரேஷன், ஜெனரேஷன் 5 தலைமுறைகளை பார்த்திருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதலாவது என்னுடைய தாத்தா சாமுவேல் லைசன், 2வது என்னுடைய தகப்பனார் 2வது ஜெனரேஷன், 3வது நான் ஒரு தலைமுறை, 4வது என்னுடைய மகள் டீனா திவ்யா, 5வது ஸ்டீவ். இன்ஜினியரிங் காலேஜ் போறேன், ஆண்டுடைய கிருபை இருந்தா 6வது ஜெனரேஷனே நான் பார்ப்பேன், நிறைய விசுவாசத்தோடு நான் ஓடுகிறேன். இதுக்கு இதை பிரிச்சு வாசிக்கிறாங்க. இது ரூட் வேர்ட் எங்க இருந்து வருதுன்னா, டூரு, டூரு, டியூ ஆர்யூ, டூரு லாங். இது வந்து ஷார்ட் கிடையாது, டியூரு லாங். சர்க்கிள் இருந்து வந்து டூர். இந்த டூர் முதல் முறையாக ஒரு வம்ச வரலாறு நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது. ஆதியாகமம் 6:9. நோவாவின் டூர் வம்ச வரலாறு, லாங் டூர். 7வது அதிகாரம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும். இந்த அனைவருங்கிறதுக்கு இடத்துல டூர், உன் வம்சம் ஃபுல்லா உள்ள போயிடும். உபாகமம் 32வது அதிகாரம், டூர் 32:5.
அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்களுடைய காரியம். அவர் மாறுபாடும் தாறுபாடும் உள்ள சந்ததியார். இந்த டூர்ல இது கேவலமான டூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது டென்ட், கூடாரம். 13வது அதிகாரம் 20வது வசனம். அங்கே அரேபியன் கூடாரம் போடுவது இல்லை. கூடாரம் டென்ட். இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா, இதுவும் எபிரேய வார்த்தை ஓ ஹல். ஓ ஹல். ஓ ஓ மேல ஒரு கோடு வரணும். ஓ ஹல். ஓ மேல ஒரு கோடு வரும். ஹல். ஓ ஹல். ஹெல் வந்து ஷார்ட்டா தான் வருது. ஓ ஹல். ஓ HEL. ஓ ஹல். டென்ட். டென்ட்டுக்கு ஹோம்ங்கிற அர்த்தம் இருக்குது. டொல்லியம் பிளேஸ், நீங்க தங்கி தாபரிக்கிற இடம், நீங்க அங்க இருக்கலாம். இது உங்களுடைய கூடாரம். சரி, இந்த கூடாரம் முதல் முறையாக வேதத்தில் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 4:20. ஆதால் யாவலை பெற்றால் அவன் கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேற்கும். ஒரு கூட்டம் ஊர் ஊரா போகணும். ஒரு சர்க்கஸ் இருக்கு, அவங்க பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்காது. அவங்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னு ஓ ஹால் இருக்கும். இன்னைக்கு இங்க டென்ட் போட்டிருப்பாங்க, அடுத்த நாளைக்கு இன்னொரு இடத்துல அப்படி மாறி 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 போயிட்டு இருப்பாங்க. இது மொபைல் ஸ்ட்ரக்சர். சரி, 2 நாளாகமம் பார்ப்போம். 14வது அதிகாரம் 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 15வது வசனம். 14:15. யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கும் பொழுது தேவன் 14வது அதிகாரம் தப்பா வச்சுட்டேன். 15வது வசனம். மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்களை இடித்து போட்டு திரளான ஆடு மாடுகளையும் ஓட்டிக் கொண்டு போனார்கள். கொட்டாரங்கிறது கூடாரம், தமிழ்ல இன்னொரு கொட்டாரம், ரெண்டு ஒன்றுதான். 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 1 வசனம். 2 சாமுவேல் 20:1. அப்பொழுது பென்னியமின் மனுஷனாகிய பிக்ரேன் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாக அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதிடத்திலே பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரத்திலே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள், நீங்கள் அவரவர் உங்களுடைய ஓ ஹாலுக்கு போய்விடுங்க. ஓ ஹாலுக்கு போய்விடுங்க. சரி, 3 காரியத்தை பார்த்தாச்சு. கடைசி ஒரு வார்த்தை பார்த்து முடிக்க போயிடும். அது பிட்ச், பிக்ஸ் பண்றது. 20வது வசனம். அங்கே மந்தையை மறிப்பதும் இல்லை, போடுவதும் இல்லை. மந்தையை போடுறது, மந்தை அங்கே இருக்கும், ஏன்னா அந்த ஏரியாக்குள்ள இருக்கும். பிட்ச் அடிக்கிறது. இது ஒரு கிரேக்க வார்த்தை. பேக் நோ மீ, பேக் நோ மீ, பேக் PEG, பேக் நியூ மீ, பேக் நியூ மீ, PEGNUMI, பேக் நியூ மீ, பேக் நியூ மீ. ஃபிக்ஸ். கூடாரத்துக்கு ஒரு ஆணி இருக்கும், கயிறு இருக்கும், அதை வச்சு அதை கட்டி வைப்பாங்க. நான் சொன்னேன், இது கிரேக்க வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் நாம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல இது ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்து அடுத்து பார்க்க போறோம். ஃபிக்ஸ் பண்ணத ஆண்டவர் அவுத்து விடுற. ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், அதை பார்க்கிறோம். தேவன் இயேசுவினுடைய மரண உபாதையின் கட்டை
அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்படாதிருந்தார். பிச். இது சிலுவையில் நடக்க சந்திப்பு. 100 வசனத்தை வாசித்து நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். எபிரேயர் 8வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 8:2. பரிசுத்த ஸ்தலத்திலே மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யானம், கர்த்தரால் பிக்ஸ் பண்ணப்பட்டது. பரவத்தில் இருக்கிற 2 காரியம். ஒன்று பெர்மனன்ட் கூடாரம், இதை தேவன் நினைக்கிறாரா, இதை பிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம அடுத்த லாங்குவேஜுக்குள்ள போய் முடிச்சாச்சு, வார்த்தைக்குள்ள போக இருக்கிறோம். பதிமூணாவது அதிகாரம் 20வது வசனத்துல இதுக்கு இதனுடைய குடியேறுவது இல்லைன்னா அங்க யார் குடியிருந்தாங்க, அதான் கேள்வி. சரி, குடியேற மனுஷங்க இருக்க முடியாது, ஆடு மாடு இருக்காது, கூடாரம் இருக்காது. அப்ப யாரோ ஒரு ஆள் இருக்கணும். பாத்தீங்களா, அது யாருன்னு கேட்டீங்கன்னா 14வது அதிகாரம் 23வது வசனத்துல அதை முள்ளம் பண்டிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களுமாகி அதை சங்காரம் என்னும் துடப்பத்தினாலே பெருக்கி விட வேண்டியது சேர்ந்து. முள்ளம் பன்றி அங்க போய் உட்கார்ந்து இருக்கும். அது என்ன, தண்ணீர் நிற்கும் பள்ளம்னா சதுப்பு நிலமா இருக்கும். சதுப்பு நிலத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலேரியா வாழும், கொசு. அது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கடிச்சு அவங்களுக்கு நோயை உண்டாக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் துடைப்பேன். எதை வச்சு? சங்காரம் என்னும் துடைப்பம். வேக்யூம் கிளீனர் ஒன்று இருக்குங்க, நான் யூஸ் பண்றது, எனக்கு அது உடன்பாடே கிடையாது. கூட்டிட்டு போயிடலாம் சங்சன். அந்த வேக்யூம் கிளீனர் வச்சு ஸ்வாங் 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 எழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வேக்யூம் கிளீனர் கிடையாது, வேற ஒரு காரியத்தை சதுப்பு நிலம். பிளஸ் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும், நான் நிர்ணயத்தின்படி நிலை நிற்கும் என்ற செயல்கள். இப்ப ஆண்டவர் ஒரு சாபத்தை அனுப்புகிறார். இந்த சாபத்துக்குள்ள இல்லை 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 இல்லை, எத்தனை இல்லை நீங்க வாசிக்கணும், நிறைய தடவை நான் வாசிச்சாச்சு. மக்கள் அங்க இருக்க மாட்டாங்க, ஆனா என்ன இருக்கும், முள்ளம் பன்றி அங்க இருக்குன்றது ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிட்டார். சரி, இது முதல் குறிப்பாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 2வது குறிப்பு எரேமியா 50வது அதிகாரம் 2வது வசனம். நான் சொன்னேன் உங்களுக்கு, இது பாபிலோன். பாபிலோன் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50:2 பாபிலோன் பிடிப்பட்டது. இந்த பாபிலோன் இந்த மாதிரி ஒரு ஞானம் உள்ள ஒரு தேசம் கிடையாது, மோஸ்ட் பிரில்லியன்ட். ஆனா ஒரு டைம் வரும்போது அதை தச்சிதான் பேல் வெட்கப்பட்டது. பேலுங்கிறது அவங்களுடைய கடவுள். வெட்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேல் குனியும், முகம் கொப்பர கிடக்கும். அதை மாட்டு வண்டியில கெட்டி கொண்டு போய் இங்கிலாந்துல கொண்டு போய் இன்னைக்கும் மியூசியத்தில் வச்சிருக்காங்க. மொரதாத் நொறுங்கோட்டது. மொரதாத்துங்கிற சிலையை உடைச்சு போட்டாங்க, தூக்கிட்டு போல. அதனுடைய சிலைகள் லட்சை அடைந்தது, அதனுடைய விக்கிரங்கள் நொறுங்கி போயிட்டு என்று ஜாதிகளுக்குள் அறிவித்தது பிரசித்தி பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அதற்கு விரோதமாக வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அந்த தேசத்தை பாழாக்கிவிடும். அதில் குடியிருப்பார்களே மனுஷனோட மிருகங்களும் ஓடி போயிடும். காட்டு மிருகங்கள் எல்லாம் கொண்டு போயிடுறாங்க, முள்ள மட்டை மட்டும்தான் அங்கே இருக்கும். அது எங்கே இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா வடக்கே இருந்து வரும். வடக்கே இருந்து அது வந்து ஆண்டவர் அதை அழித்து விடுவாரு. 8வது வசனத்தை பார்க்கணும். பாபிலோன் நடுவில் இருந்து ஓடி கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல இருங்க. அந்த கடா எப்படி நடக்கணும், அப்படி கெத்தா நடக்கும். அது நீங்க நாங்க ஒரு காலத்துல வச்சிருந்தோம். அந்த ஆண் ஆடு மட்டும் அதனுடைய முடி, அதனுடைய லுக்கு, நடையெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சரி, 10வது வசனம். கல்தையர் கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள். கொள்ளையடிச்சவன் பரிபூர்ணம் இருப்பான். ஆனா இது ஆண்டவர் நினைச்சவரு கம்ப்ளீட்டா அழிச்சுடுவார். 22வது வசனம் எரேமியா 50:22. தேசத்திலே யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டாகி சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறிந்து போனது, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போனது. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியமும்
காட்ஸ் பிளான் ஒருத்தர் நிப்பாட்ட முடியாது. அவன் எவ்வளவு பெரிய திறமையோடு இருந்தாலும் அதில் ஒரு 4 times இல்லைங்கிறது டீச்சர் போட்டாங்க. வெரி குட். 4 times இல்லை என்னதான் இருக்கும், முள்ளம் பண்ணி தான் இருக்கும் போய். சரி, 25 எரேமியா 50:25 கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சின்னத்தின் அஸ்திபாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். இது கல்தேயர் தேசத்திலே சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. வெப்பன் இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே தனியாக ஒரு கோடவுன் வச்சிருக்காங்க. நான் வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. கல்மலைக்குன்னு ஒரு பண்டகசாலை வச்சிருக்காரு, காற்றுக்குன்னு ஒரு பண்டகசாலை வச்சிருக்காரு. இப்ப வெப்பன் அவர் எதெல்லாம் ஆயுதமாக எந்த தேசத்தை ஆயுதமாக யூஸ் பண்றாரோ அது பண்டகசாலையில் வச்சிருக்கிறாரா, அதை எடுத்து விடுவாரா, எல்லாம் அழிஞ்சு. சரி, இந்த அழிவு எப்படி என்ன ஸ்பீடில் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எரேமியா 51வது அதிகாரம் 41வது 51:41 சேக்கு பிடியுண்டு பூமி முழுவதுக்கும் புகழும் புகழ்ச்சியாக அகப்பட்டது எப்படி, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி. பிரமிப்பானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பம் நல்லா செழிப்பா இருக்குதுங்க, எல்லாரும் பார்க்குற பொறாமைப்படுற அளவுக்கு. ஆனா ஒரு தலைமுறையில அது அழிஞ்சு போச்சு. நான் பார்ப்பாங்க, நான் பார்த்துருக்கேன் சில பழைய பில்டிங். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் எனக்கு சொன்னார், விருதுநகர்ல 4 பெரிய குடும்பத்துக்கு பாக்கு லைசன்ஸ், பாக்கு இவங்க மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு கவர்மெண்ட்ல அந்த காலத்தில் வாங்கியிருந்தாங்க, வேறு யார்ட்டையும் கிடையாது. இவங்க நான் சொல்ற ஆளு சிரோனுக்கு பார்க்க அனுப்புவார். அப்ப இன்னும் சில ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட். அவங்க அந்த காலத்துல பணம் அளவு இல்லாம வந்து பெரிய பெரிய பேலஸ் மாதிரி வீடுகளை கட்டி செழிப்பாருந்தாங்க. திடீர்னு கவர்மெண்ட்ல பாலிசி மாத்தினாங்களா, என்னத்துக்கு இந்த 4 பேருக்கு மட்டும் இப்படி தமிழ்நாட்டில் எல்லா அளவில் இந்தியாவில் இவங்களுக்கு மட்டும் அந்த கோட்டா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்களா, இவங்களுக்கு வருமானம் போச்சு. அதுபோல இங்கே நம்ம பார்க்கிறோம். 41வது வசனம் எரேமியா 51:41 ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி, சமுத்திரம் பாபிலோன் மேல் புரண்டு வந்தது, அதன் அலைகள் திரட்சினாலே அது மூடப்பட்டது, அதன் பட்டணங்கள் பாலாகும் வறட்சியும் வனாந்தரமான பூமி. சமுத்திரம் அலையினாலே திரட்சி விட்டுனா உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் உங்க மைண்ட்ல கிளிக் ஆகுதா? சுனாமி லிட்டரலா வந்து ஊரெல்லாம் அப்படி அழிச்சிட்டு போயிருச்சு. ஆனா சுனாமி போல எதிரிகள் வந்து பாபிலோனை அழிச்சு சுருட்டிட்டு கொண்டு போயிட்டாங்க. அதனாலதான் 4 இல்லை, 1 இருக்கு. அது என்னது? முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றி வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுவீர்கள். வெளிப்படத்தில் இதே மாதிரி ஒரு வசனம் வருது, தேடி பார்த்துக்கணும். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தில் தப்பும்படி அவன் தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ளும். எப்பவுமே ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இது சரித்திரம் கிடையாது, நமக்காக. என்ன ஆகுது நம்ம வாசிச்சிருக்கணும். கோராகின் புத்திரர்கிட்ட சொல்றாங்க, உன் தகப்பனுடைய கூடாரத்துக்கு போயிருங்க, போனா நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. அவர்கள் கோரான் புத்திரர்களும் சாகவில்லை. ஏன்? அப்பாவோட சேராம வெளியே வந்துட்டாங்க. இதே கான்செப்ட் தான். 62வது வசனம் தான் வாசிக்கிறேன். 51:62 கர்த்தாவே, இந்த ஸ்தனத்திலே மனுஷரும் மிருகமுமாய் முதலாய் தங்கி தாபரிக்காதபடிக்கு அது என்றென்றைக்கும் பாலாய் கிடைக்கும், அதை அழித்து போடுவேன் என்று தேவரில் அதை குறித்து உரைத்தர் என்பதை நீ சொல்லி இத ஐப்பிரார்த்தனையில் தூக்கி போட்டு இப்படி பாபிலோன் மூழ்கி போகும், அதன் மேல் வர இருக்கிற தீங்கினாலே எழுந்திருக்க முடியாதபடி இழைத்து விடுவார்கள். இதெல்லாம் சொல்லி முடிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ கோபம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. வேதத்தின் ஆழத்தை எங்களுக்கு போதிக்கிற தூய ஆவியானவரே, துதிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள். கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை.
நாங்கள் தொடர்ந்து விசுவாசித்து இந்த ஓட்டத்தை ஓடி படிக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆம்.